தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான நத்தப்பேட்டை, பெரியார் நகர், ஒலி முகமது பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தருமபுரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் சென்ற வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி, வேலப்பாடி, பாகாயம், அடுக்கம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வானில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டில் கனமழையின் காரணமாக மே 16 முதல் மே 20 வரை மொத்தம் 11 உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கனமழையின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 12 கால்நடை இறப்பு ஏற்பட்டுள்ளது. 24 குடிசைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் மே 23க்குள் திரும்புமாறு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கடலோர பகுதியில் நிறுவப்பட்டுள்ள 437 முன்னெச்சரிக்கை அமைப்பு மூலம் மீனவர்களுக்கு பலத்த காற்று, கடல் அலை குறித்த எச்சரிக்கை தகவல் வழங்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் அடுத்த 3 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு முன்னெச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள 4,05,00,000 செல்பேசிகளுக்கு இது பற்றி பொதுவான எச்சரிக்கை நடைமுறை மூலம் எச்சரிக்கை குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கடம்பூர் மலையில் காட்டாற்று வெள்ளத்தை கயிறு கட்டி மக்கள் கடந்து செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள உயிரை பணயம் வைத்து சர்க்கரை பள்ளத்தில் ஓடும் காட்டாற்று வெள்ளத்தை ஆபத்தான முறையில் கடந்தனர். தங்களின் நலன் கருதி சர்க்கரை பள்ளத்தில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என மலை கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கனமழை எச்சரிக்கையின் எதிரொலியாக குற்றால அருவிகளில் குளிக்க 5வது நாளாக தடை தொடர்கிறது. கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றால அருவியில் எதிர்பாராத விதமாக காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிறுவன் பலியான நிலையில் அதன் தொடர்ச்சியாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் அருவிகள் மற்றும் நீர்நிலைகள் அனைத்திற்கும் சுற்றுலா பயணிகள் செல்ல மறு உத்தரவு வரும் வரை தடை விதித்து உத்தரவிட்டார். இந்த தடை 5வது நாளாக தொடர்கிறது. மெயின் அருவியில் நீர்வரத்து சீராக இருக்கும் நிலையிலும் கனமழை எச்சரிக்கையின் எதிரொலியாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடர்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் அணைப்பாளையம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது. பாதிக்கப்பட்ட மக்களை அதிகாரிகள் மீட்டு தற்காலிகமாக முகாம்களை தங்க வைத்து உணவளித்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது மூதாட்டி ஒருவர் அனைத்து பொருட்களையும் இழந்துவிட்டதாக கூறி ஆட்சியரிடம் கதறி அழுதபோது அவருக்கு உதவிகள் செய்யப்படும் என்று ஆட்சியர் உறுதியளித்தார். சங்கடப்படாதீங்க, அதை அது மண்ணை அடைச்சதுனாலதான் தலைவர் அம்மா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதை ஃபுல்லா எடுத்து விட்டுருவோம். இனிமேல் அதை அடைக்காத மாதிரி பார்த்துக்குவோம். அப்புறம் எதனாலதான் உடனே நம்ம அதிகாரிகள்லாம் உங்களை எல்லாம் பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க பயப்படாதீங்க, சரியா? தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மாநகர பகுதிகளான லெவஞ்சிபுரம், மட்டக்கடை, கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் சென்ற வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விளைநிலங்களில் புகுந்ததால் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. திருமணி முத்தாற்றின் குறுக்கே கந்தம்பட்டி பகுதியில் உள்ள தரைப்பாலம் தாழ்வாக உள்ளதால் தண்ணீரில் அடித்து வரப்பட்ட கழிவுகள் அடைத்துக் கொண்டு தடுப்பாக மாறியுள்ளது. இதனால் ஆற்றில் தண்ணீர் சீராக செல்ல வழியின்றி அருகே உள்ள விளைநிலங்களில் புகுந்து சோளக்கதிர்கள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி அழுகி சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
அவ்வப்போது மழைக்காலங்களில் இதே நிலை நீடித்து வருவதால் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் தவித்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள நரிப்பாறை, தீர்த்தப்பாறை அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தலையணையில் உள்ள நரிப்பாறை, தீர்த்தப்பாறை ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் கரூர் வெங்கமேடு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த காலி சிலிண்டர்கள் அடித்துச் செல்லப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.